வாங்க மக்கள், இன்னைக்கு வீடியோல விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை சாஃப்டா வெடிக்காம வரணும்னா அதுக்கு முக்கியமே கொழுக்கட்டை மாவு தான். அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ பச்சரிசியை தண்ணி ஊத்தி நல்லா 3 டைம் வாஷ் பண்ணிட்டு 2 மணி நேரம் ஊறதுக்கு அப்புறமா தண்ணி இல்லாம வடிகட்டி அதை நல்லா ஃபேன் காத்துல ஆற வச்சிடுங்க. அரிசியோட ஈரப்பதம் பாத்தீங்கன்னா கை வச்சு அமுத்தி எடுத்தீங்கன்னா இது போல கையில ஓட்டினா அதான் பக்குவம். ஈரப்பதத்துல இருக்கக்கூடிய அரிசியை மிக்சி ஜார்ல போட்டு நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாவை நான் 2ஆ பிரிச்சிடறேன். ஒரு பங்கு மாவை வானல்ல போட்டு நல்லா மீடியம் ஃபிளேம்ல வச்சு வறுத்து விட்டுருங்க. மாவுல இருக்கிற ஈரத்தன்மைலாம் போய் மாவு நல்லா ஸ்டீம் வரும். இந்த ஸ்டேஜ்ல நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணி ஆற வச்சிடுங்க. மாவு ஜல்லடையில போட்டு மாவை ஜலிச்சிட்டீங்கன்னா இது ஒன் டைப் ஆஃப் கொழுக்கட்டை மாவு. மீதி இருக்கிற மாவை இட்லி தட்டுல துணியை போட்டு நல்லா ஆவி காட்டி எடுத்துடலாம் 20 நிமிஷத்துக்கு. கொஞ்சமா மாவை எடுத்து கையில வச்சு உருட்டினீங்கன்னா இது போல திரி மாதிரி திரண்டு வரும். அதான் பக்குவம். இப்ப இதை நல்லா ஆற வச்சு இதையும் ஜலிச்சுப்போம். இது 2வது டைப். இப்ப 3வது டைப் வந்து பாத்தீங்கன்னா கடையில அரிசி மாவு நீங்க எந்த பிராண்ட் வேணாலும் வாங்கிங்க. தேவையான அளவு எடுத்து தண்ணி ஊத்தி நல்லா மாவை இந்த பதத்துல பிசைஞ்சிடுங்க. மாவுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா 2 கை வச்சு இது போல திரட்டி விடுங்க. இப்ப மாவு ரெடி ஆயிடுச்சு. கையில எடுத்து பிடிச்சீங்கன்னா இது போல கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும். இதான் பக்குவம். இட்லி பாத்திரத்துல தண்ணி கொச்சதுக்கு அப்புறமா இட்லி தட்டுல வச்சு மாவை நல்லா 15 நிமிஷத்துல இருந்து 20 நிமிஷத்துக்கு ஆவி காட்டி எடுத்துக்கோங்க. வெந்த மாவை மேல இருந்து எடுக்காதீங்க. அடியில இருந்து கொஞ்சமா எடுத்து கையில போட்டு திரட்டி பாருங்க. இது போல நல்லா திரண்டு வரணும் நூல் மாதிரி. இந்த மாவை ஒரு பாத்திரத்துல மாத்தி நல்லா உடைச்சு விட்டு ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறமா இதை மாவு ஜல்லடையில போட்டு ஜலிச்சீங்கன்னா மாவு ரெடி ஆயிடும். 3 டைப்ல கொழுக்கட்டை மாவு பண்ணியாச்சு. அடுத்தடுத்த வீடியோல விநாயகர் சதுர்த்தி ரெசிபி எல்லாம் வந்துடும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விடுங்க மக்களே.